ஆம்புலன்ஸ் இல்ல ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो. இது சத்யராஜ பத்தின கதை. சத்யராஜுக்கு வாழைத்தோப்பு இருந்தது. அவரோட வாழைத்தோப்புல வாழைத்தாறுகளை வெட்டுறதுக்கான நேரம் வரும்போதெல்லாம் அப்போ ஒரு வியாபாரி அங்க வருவாரு. ஏன்பா சத்யா, உனக்கே நல்லா தெரியும் இப்பெல்லாம் மார்க்கெட்ல எத்தனை மண்டிங்க இருக்குன்னு. இந்த முறை வாழைத்தாருங்களோட விலை இன்னும் சரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா விவசாயிங்களோட நிலைமை என்ன ஆகுறது? நான் என்னன்னு சொல்றது, இந்த முறை முன்ன விட 20% குறைஞ்சி போச்சு. அச்சச்சோ, இப்படியே போச்சுன்னா எங்க நிலைமை என்ன ஆகுறது? நான் என்ன நினைச்சேன்னா இந்த தடவையாவது என் பொண்ணை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்துடலான்னு நினைச்சேன். இப்ப என்னடான்னா அதுவும் கஷ்டம் போல இருக்கே. இப்ப நான் என்னன்னு சொல்றதுப்பா? இங்க சத்யராஜோட மனைவி ஐஸ்வர்யா அப்புறம் அவரோட பொண்ணு மார்க்கெட்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யாவோட கவனம் மார்க்கெட்ல நேந்திரங்காய் சிப்ஸ் விற்கிற கடை மேல போச்சு. அம்மா, எனக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் வாங்கி கொடுங்களேம்மா. சரிடா கண்ணா. 2 பேரும் சிப்ஸோட வண்டி கடைக்கு போனாங்க. ஆனா இந்த நேந்திரங்காய் சிப்ஸோட விலை எவ்வளோ? 1 கிலோ 200 ரூபாய்மா. அடேங்கப்பா, இவ்வளோ விலையா? வாழைப்பழம் 1 கிலோ 10 ரூபான்னு தானே விற்கிறாங்க. ஆனா நீங்க 1 கிலோ சிப்ஸ் 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. வாழைப்பழத்தை தவிர என்ன வேணும்? நிறைய உழைக்கணுமா? அதுவும் இல்லாம வாங்குறதா இருந்தா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. கீதா, நான் வீட்டுக்கு போய் உனக்கு சிப்ஸ் பண்ணி கொடுக்கறேன். இங்க விலை அதிகமா சொல்றாங்க. அதுவும் நான் உனக்கு நிறைய செஞ்சு கொடுக்கறேன். என்ன சரியா? சரிங்கம்மா. ஐஸ்வர்யாவும் கீதாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா வீட்ல இருந்த வாழைக்காயை எடுத்து வாழைக்காய் சிப்ஸை செய்ய ஆரம்பிச்சா. அம்மா, நீங்க எப்படி இந்த சிப்ஸை செய்யறதுக்கு கத்துக்கிட்டீங்க? உங்க அம்மா கிட்டயா? பாட்டி அம்மாவுக்கு சிப்ஸ் கூட செய்ய தெரியுமா? அது மட்டும் இல்லாம எங்க சின்ன வயசுல இந்த மாதிரி சிப்ஸ் கடையெல்லாம் கிடையாதும்மா. எல்லாமே எங்க அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல? ஆமா. கீதா ரொம்ப ஆர்வத்தோட அந்த சிப்ஸ் தயாராகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எண்ணெய் கடாயில இருந்து ஐஸ்வர்யா சிப்ஸை வெளியே எடுத்த உடனே, அம்மா சீக்கிரம் வேலை முடிஞ்சுதா? செஞ்சாச்சு, கொஞ்சம் ஆறுற வரைக்கும் காத்துரு. ஐஸ்வர்யாவும் சில நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணா. அதுக்கப்புறம் அவ வாழைக்காய் சிப்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அந்த சமயம் தான் சத்யராஜ் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததுமே வாழைக்காய் சிப்ஸ் செஞ்ச வாசனை வந்தது. அடடா, வாழைக்காய் சிப்ஸா? அடேங்கப்பா. சத்யராஜ் தான் பொண்ணோட சேர்ந்து வாழைக்காய் சிப்ஸை சாப்பிட ஆரம்பிச்சாரு. வாவ் வாவ், சூப்பர் ஐஸ்வர்யா, உன் கையால செஞ்ச இந்த வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன விசேஷம் சிப்ஸ் செஞ்சிருக்க? அது வந்தப்பா நான் மார்க்கெட்ல வாழைக்காய் சிப்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி அம்மாட்ட சொன்னேன். அம்மா அவங்க கிட்ட போய் விலை கேட்டாங்க. அந்த வண்டிக்காரன் கிலோ 200 ரூபான்னு சொன்னான். ஆனா நான் அவங்க கிட்ட சொன்னேன் வாழைக்காய் 1 கிலோ 10 ரூபாய் தான் விற்குதுன்னு. அதுக்கு அவன் எண்ணெயும் உழைப்பும் கலந்துருக்குன்னு சொன்னான். அதை நான் யோசிச்சுட்டு எல்லாருக்குமா வாழைக்காய் சிப்ஸ் செஞ்சேன். வாழைக்காய் சிப்ஸை வாங்கி நான் எதுக்காக பணத்தை வேஸ்ட் பண்ண சொல்லுங்க? உண்மையிலேயே நீ செஞ்சிருக்கிற காரியம் நல்ல காரியம். நமக்கு வீட்டுல காய்க்கிற வாழை மரம் தான். என்ன கஷ்டப்பட்டு உழைக்கணும், எண்ணெய் இருந்தா போதும். ஆனா ஐஸ்வர்யா, யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 1 கிலோ வாழைக்காய் 10 ரூபா தான். ஆனா 1 கிலோ வாழைக்காய் சிப்ஸ் 200 ரூபான்னு விற்கிறாங்க. நானும் யோசிச்சுக்கிட்டு தாங்க இருந்தேன். நாமளும் வாழைக்காய் சிப்ஸ் தயாரிக்கிற ஃபேக்டரியை வைக்கணும். அதாவது பெரிய அளவுல சிப்ஸை நம்ம தயாரிக்கணும். இதுல லாபமும் கம்மி தான். நாம 2 பேரும் சேர்ந்து இதை செய்யலாங்க. என்ன உதவிக்கு ஒரே ஒரு ஆளு தேவைப்படும், அவ்வளவுதான். அது மட்டுமா, நம்மளுடைய லாபம் எவ்வளவு மடங்கு உயரும் தெரியுமா? அதை யோசிச்சு பாரு. இப்படியே நாம வாழைக்காய் சிப்ஸ 150 ரூபா கிலோக்கு வித்தாலும் அப்புறம் எல்லாரும் நம்ம கிட்ட தான் வாங்குவாங்க. நிச்சயமா. வாழைத்தாருடைய விலையும் நாளுக்கு நாள் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. நாம என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யா. சீக்கிரத்துல வீட்டுக்கு வெளியிலேயே சத்யராஜ் ஒரு ஷெட் பண்ணாரு. இந்த ஷெட்ல அவரு ஒரு பெரிய அடுப்பை கட்டினாரு. அதுல ஒரு பெரிய கடாயை வச்சாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ், அவரோட மனைவி, அப்புறம் உதவியாளர் 3 பேரும் சேர்ந்து வாழைக்காயில சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ்வர்யா உப்பு மசாலாவை கலந்தாங்க. அப்புறம் ரெடியாச்சு வாழைக்காய் சிப்ஸ்.
அப்புறம் இந்த சிப்ஸை கையில எடுத்துக்கிட்டு சத்யராஜ் சிட்டில இருக்கிற கடைக்கெல்லாம் போனாரு. அண்ணா, இது ரொம்ப சுவையான வாழைக்காய் சிப்ஸ். என்னோட வயல்ல விளைஞ்சது. நான் இப்பதான் வாழைக்காய் சிப்ஸ் பண்றத ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நீங்க எனக்காக இந்த வாழைக்காய் சிப்ஸ் உங்க கடைக்கு வாங்குறீங்களா? முதல்ல நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். சத்யராஜ் அந்த ஆட்களுக்கு முன்னாடி சிப்ஸை வச்சாரு. அந்த மனுஷனும் வாழைக்காய் சிப்ஸை சாப்பிட்டு பார்த்தாரு. அடேங்கப்பா, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதனுடைய விலை என்னன்னு சொல்லுப்பா. கிலோ 150 ரூபாய். அப்ப சரி, எனக்கு 5 கிலோ கொடுங்க. அப்புறம் உங்க நம்பரையும் கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் ஃபோன் பண்றேன். சரிங்கண்ணா. சத்யராஜ் அங்க இருக்கிற இன்னும் நிறைய கடைகளுக்கு போனாரு. அப்புறம் அவரு எல்லார்கிட்டயும் அவரோட வாழைக்காய் சிப்ஸை வித்தாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவர்கிட்ட இருந்த எல்லா வாழைக்காய் சிப்ஸும் மொத்தமா வித்து போச்சு. இங்க பாரு ஐஸ்வர்யா, இன்னைக்கு 30 கிலோ சிப்ஸ் வித்திருக்கேன். 4500 ரூபாய் ஒரு நாள் வருமானம். அடேங்கப்பா, வெறும் 10 கிலோ மிஞ்சி போச்சு. 4 கிலோ அதுவும் வித்துடும் போல இருக்கு. நல்லது தாங்க. அப்பதான் சத்யராஜோட மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. ஆமாங்கண்ணா, 10 கிலோ வாழைக்காய் சிப்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கு. இப்பவே கொண்டு வரேன். என்ன ஆச்சு? அநேகமா நம்ம சிப்ஸ் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கடைக்காரருக்கு இன்னும் 10 கிலோ சிப்ஸ் வேணுமா? நான் இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சத்யராஜ் அந்த கடைக்காரர்கிட்ட வாழைக்காய் சிப்ஸை கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வந்தாரு. வர வழியில இன்னும் நிறைய கடைகள்ல இருந்து அவருக்கு போன் வந்துகிட்டே இருந்தது. இங்க பாரு ஐஸ்வர்யா, எல்லா சிப்ஸும் காலி ஆயிடுச்சு. நாளைக்கு 30 கிலோக்கான ஆர்டர் இன்னும் வந்திருக்கு. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே அற்புதங்க. நான் யோசிக்கவே இல்லை வாழைக்காய் சிப்ஸால இவ்வளவு சம்பாதிப்பேன்னு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. நிச்சயமா. ஐஸ்வர்யாவோட வாழைக்காய் சிப்ஸ் ஒரு ஓட்டம் ஓடுச்சு. அவ தினமும் 30-40 வாழைக்காய் சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. அது உடனுக்கு உடனே வியாபாரம் ஆக ஆரம்பிச்சது. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நிறைய லாபங்களை சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி ஐஸ்வர்யாவோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. நான் இன்னும் லாபத்தை சம்பாதிக்கணும். ஒருவேளை நான் விலை குறைவான எண்ணெயை பயன்படுத்தினேன்னா என்னோட லாபம் இன்னும் அதிகமாயிடும். அதுவும் இல்லாம இந்த எண்ணெய் ருசியில எண்ணெத்தை கண்டுபிடிச்சிட போறாங்க. அப்புறம் மறுநாள்ல இருந்து விலை குறைவான எண்ணெயை வாங்கி ஐஸ்வர்யா சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. இந்த விஷயம் தெரியாம சத்யராஜ் எல்லா கடைகள்லயும் சிப்ஸை வித்தாரு. இந்த விஷயம் கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரேடியா கடைக்காரங்க எல்லாம் கம்மியா சிப்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 3 கிலோ சிப்ஸ் கொடுத்தா போதும்பா. இங்க பாரு, நேத்து நீ கொடுத்துட்டு போனதெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ சத்யா யோசிக்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு எப்படி அவரோட சிப்ஸ் வியாபாரம் சரிய ஆரம்பிச்சதுன்னு யோசிச்சாரு. ஐஸ்வர்யா, தினமும் சிப்ஸ் வாங்குற ஜனம் இப்ப ஏன் குறைஞ்சு போயிட்டாங்கன்னு தெரியலையே. ஐஸ்வர்யாவோட முகத்துல கவலை இருந்தது. அவளுக்கு தான் என்ன நடந்ததுன்னு ஏற்கனவே தெரியுமே. அநேகமா இது என்னோட தவறதான் இருக்கும். நான் தான் நல்ல எண்ணெய்க்கு பதிலா விலை குறைவான எண்ணெயை வாங்கினேன். அதாவது ஜனங்களுக்கு ருசியை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது. அப்புறம் நம்மளோட லாபமும் அதிகம் ஆகும்னு நினைச்சேன். நீ எதுக்காக அந்த மாதிரி செஞ்ச? இது மோசடியாச்சே. உன்னுடைய கொஞ்சம் பேராசைனால நம்ம வியாபாரமே இப்ப மொத்தமா போயிடுச்சு. நான் அந்த மாதிரி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இனிமே நாம என்ன பண்றது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சத்யராஜ் ஐஸ்வர்யா கிட்ட நல்ல எண்ணெயில சிப்ஸை பண்ண சொல்லி சொன்னாரு. இந்த சிப்ஸை மார்க்கெட்ல இருக்கிற கடைகளுக்கு சத்யராஜ் எடுத்துட்டு போனாரு. அண்ணா, பழைய சிப்ஸ் எல்லாம் பாக்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்கிட்ட மறுபடியும் கொடுத்துருங்க. இது புதுசு, இன்னும் நல்லா இருக்கிற சிப்ஸ். நாங்க செஞ்சதுல ஏதோ தவறு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதனுடைய சுவை ரொம்ப நல்லாவே இல்லை. சரிங்க அண்ணே, ஆனா இதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க. நிச்சயமா இல்லைண்ணா. சத்யராஜ் அவர் கடையில கொடுத்த வாழைக்காய் சிப்ஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களோட சிப்ஸ் முன்ன மாதிரி விற்க ஆரம்பிச்சது. இந்த முறை எப்படியோ நான் சமாளிச்சுட்டேன். அடுத்த முறை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாத. இல்ல பேராசை பெரும் நஷ்டங்கிற விஷயத்த நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் நான் பேராசைப்பட்டு எதையும் கலப்படத்தை கலக்க மாட்டேங்க. அப்புறம் ரொம்ப சீக்கிரத்துல அவங்க ஒரு ஃபேக்டரியையும் ஆரம்பிச்சிட்டாங்க, கீதா சிப்ஸ் ஃபேக்டரி. அவங்களோட நேர்மை தான் அவங்களோட வியாபாரத்தை இவ்வளோ பெருசா பெருக்குச்சு.